யுஎஸ்ஏ ஈரான் வார்ல யுஎஸ்ஏக்காக இந்த உலகம் ஃபுல்லா டெப்ளாய் பண்ண யுஎஸ் ட்ரூப்ஸ்லாம் அப்படியே இருங்க. டோட்டலா அந்த 84,000 ட்ரூப்ஸுமே வந்து ஈரான் வந்து நியூக்ளியர் வெப்பன் டெவலப்பே பண்ண மாட்டேன். ஈரான் வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை கம்ப்ளீட்டா ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்காக வெயிட் பண்ணுங்க. அப்படி 2 வாரத்துல அவர் சொல்லலைன்னா கம்ப்ளீட்டா அந்த நாட்டுல இருக்க மக்கள் எல்லாத்தையும் நரகத்துக்கே அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யுஎஸ்ஏவோட பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அதாவது பிகினிங்ல ஒரு மிகப்பெரிய ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்காருங்க. அதாவது என்னன்னா, இந்த வாரம் வந்து கம்ப்ளீட்டா ஒரு 2 வாரத்துக்கு மட்டும் நான் பாஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த பாஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப என்ன ஆச்சுன்னா வந்து, நான் 10 பாயிண்ட்ஸ் அஜெண்டா ஈரான் வந்து 10 பாயிண்ட்ஸ் அஜெண்டான்னு ஒண்ணு குடுத்திருந்தாங்க. அதாவது சமர்ப்பிச்சாங்க. இந்த 2 பேருக்கும் நடுவுல வந்து ஒரு புரோக்கரேஜ் பண்ணது, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாரி பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் ஷெபாஸ் ஷெரீப் அப்படின்றவரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அதாவது Instagram, Facebook, அதாவது Twitter எல்லா இடத்துலயும் ஷெபாஸ் ஷெரீஃப்க்கு வந்து இன்னைக்கு பாராட்டுகள் வந்து ரொம்ப அதிகமா குமிஞ்சிட்டு இருக்கு. அதாவது ஒரு டெரர் கண்ட்ரி, இந்த உலகத்தால ஒதுக்கி விடப்பட்ட கண்ட்ரி அப்படின்னு சொன்ன ஒரு கண்ட்ரி, இன்னைக்கு திரும்பவும் ஒரு உலக மேடையில வந்திருக்கு. நான் ஆல்ரெடி இதுக்கு ஒரு ஷார்ட்ஸும் போட்டிருந்தேங்க. அப்படி ட்ரம்ப் என்ன ஜியோ பாலிடிக்ஸ் விளையாண்டுருக்காரு, என்னென்ன விஷயம்லாம் திரும்ப திரும்ப மாத்தி மாத்தி பேசியிருக்காரு. உண்மையாலுமே ஈரானை ஹெல்லுக்கு அனுப்பதான் செய்வாரா? இல்ல ஈரான் அவங்களோட 10 பாயிண்ட் அஜெண்டாவை வித்ட்ரா பண்ணிக்குவாங்களா? இதனால இந்தியாக்கு என்ன ஆபத்து? எல்லாத்தையும் இந்த வீடியோல இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா ஷேர். வாங்க வீடியோக்குள்ள. அதாவது ட்ரம்ப் வந்து மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நான் பிகினிங்லேயே சொன்னேங்க. என்ன ஆச்சுன்னா, அந்த 2 வீக்ஸ் சீஸ்ஃபயர், அதாவது வந்து 2 வீக் வந்து வார பாஸ் பண்ணேன்னு சொல்றப்ப என்ன பண்ணாருன்னா, ஒரு ட்வீட் போடுறாருங்க. அந்த ட்வீட்ல பாத்தீங்கன்னா வந்து ஈரானோட நெகோசியேஷன் நல்லா தான் போயிட்டு இருக்கு. என்னோட வைஸ் பிரசிடென்ட், பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் எல்லாமே கன்க்ளூஷன்ல ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. என்னன்னா, 2 வாரத்துக்கு மட்டும் வாரம் பாஸ் பண்றோம். அதே மாதிரி ஈரானோட 10 பாயிண்ட்ஸ் அஜெண்டா, அதாவது 10 பாயிண்ட் சீஸ்ஃபயர் அந்த ஒரு லா வந்து நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் ட்வீட் போட்டாரு. ட்வீட் போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டீங்கன்னா, ஒரு கொஞ்ச நாள் போச்சு. அதுக்கப்புறம் நாட்டோலாம் வந்து அவரோட பேஜ்ல பாத்தீங்கன்னா திட்டிகிட்டே இருந்தாரு. நாட்டோ எனக்காக ஹெல்ப்புக்கு நீங்க வரமாட்டீங்க, அதனால உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்னா நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஏன்னா நாட்டோட ரூலே அதாங்க சொல்லணும். ஏன்னா வந்து நாட்டோ ஆர்கனைசேஷன், நாட்டோ கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு கண்ட்ரி ஏதாவது அட்டாக் பண்ணா எல்லா கண்ட்ரி குரூப்பா வந்து அட்டாக் பண்ணணும். அதுதான் அதோட ரூல். ஆர்டிகல் 5 வந்து இதை சொல்லும். ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல வந்து ஈரான் வந்து யுஎஸ்ஏ ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணல. அதாவது யுஎஸ்ஏ தான் ஈரானை ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணாங்க. இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்ட அந்த நேட்டோ கண்ட்ரிஸ் என்னன்னா ஹெல்ப்புக்கு வரவே இல்லை. நீயா ஒரு பிரச்சனையை தூண்டுற, நீயா வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை க்ளோஸ் பண்ண வைக்கிற, இப்போ நீயா ஓப்பனும் பண்ண வைக்கிற, உனக்கு நாங்கள் கேம் விளாண்டுருக்கோமா, எங்களுக்கு வந்து ஒரு டூலா அப்படின்னு சொல்லி நாட்டோ ஃபோர்ஸஸ் வந்து ஜாயினே பண்ணல, ஹெல்ப்பும் பண்ணலைங்க. இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, பிகினிங்ல ட்ரம்ப் வந்து என்ன சொன்னாரு, ஈரான் வார நான் வந்து பாஸ் பண்ணதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த 10 பாயிண்ட் அஜெண்டா வந்து நான் ஈரான் இருந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, கம்ப்ளீட்டா மாத்தி எப்படின்னா வந்து ஈரானோட அந்த 10 பாயிண்ட் அஜெண்டாவை நான் வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இந்த ஃபேக் CNN நியூஸு, அதே மாதிரி இன்னும் நிறைய நேஷனல் மீடியாஸ்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப பெரிய தப்பு. அதே மாதிரி அந்த புரளி, அதாவது வந்து அந்த ஹாக்ஸ், அந்த புரளி பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ்லாம் இன்னும் பரப்பிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த ஈரான் வந்து நியூக்ளியர் வார ஸ்டாப் பண்ணல, இல்ல ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை கம்ப்ளீட்டா ஓபன் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா நான் நரகத்துக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு திரும்ப ஒரு ட்வீட் போட்டிருக்கு. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒன்னே ஒன்று தாங்க தோணுச்சு. ஏயா நீயே பாம்பை வைப்ப, நீயே வந்து வச்சவன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு இருப்ப, இதெல்லாம் உங்களுக்கு என்ன நாங்கள் ஒரு டூலா அப்படின்றது தான். அந்த 10 பாயிண்ட் அஜெண்டா ஈரான் கொடுத்ததுல என்னென்ன தெரியுமாங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் பாயிண்டே பார்த்தீங்கன்னா வந்து கேரண்டி தட் ஈரான் வில் நாட் பி அட்டாக்ட் அகெயின். ஈரான் வந்து திரும்பவும் அட்டாக்கே பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து எனக்கு கேரண்டி கொடு. பெர்மனன்ட் எண்ட் டு வார், எனக்கு வந்து சீஸ்ஃபயர்லாம் வேணாம். எண்ட் டு இஸ்ரேல் ஸ்ட்ரைக் இன் லெபனான், என்னோட ஃப்ரெண்ட்லி நேஷன் லெபனான் ஒரு நேஷனுக்கு வந்து ஸ்ட்ரைக் பண்ணவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வார் வந்து பாஸ் ஆனதுக்கு அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அட்டாக் பண்ணி 250 பேருக்கு மேலே இறந்துட்டாங்க. லிஃப்டிங் ஆல் யூனிட் சாங்ஷன், இது எல்லாத்துக்கும் மேலே இதோட ட்விஸ்ட் என்ன தெரியுமாங்க? ஒவ்வொரு போட்டும் ஒவ்வொரு கப்பலும் வந்து இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை கடக்கும்போது நான் வந்து $2 மில்லியன் வந்து நான் டாக்ஸ் போடுவேன், $2 மில்லியன் கலெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று. அதே மாதிரி ஈரான் வந்து அவங்களோட என்டையர் 10 பாயிண்ட் அஜெண்டால பார்த்தீங்கன்னா நான் நியூக்ளியர் மிசைல் பற்றி எந்த ஒரு விஷயமே பேசவே இல்லை. இது எனக்குமே ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஒருவேளை ஈரான் வந்து அவங்க நியூக்ளியர் மிசைல் ட்ரம்ப் சொன்ன மாதிரி நீங்கள் வித்ட்ரா பண்ணுங்க அப்படின்னு சொல்றது அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. அதாவது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ்ல $2 மில்லியன் ஒரு போட்டு கலெக்ட் பண்ணா எவ்வளோ வரும் தெரியுமாங்க? எக்ஸாக்டா இந்திய மதிப்புல 18.5 கோடி.
ஒரு போட் டிரான்சிட் ஆச்சுன்னா 18.5 கோடி வரும். ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து அந்த போட் வந்து அதை பே பண்ணலாம். ஏன்னா வந்து இருக்கிற எல்லா கேனல் பாசஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா வந்து இது வந்து இந்த உலகத்திலேயே வெரி லெஸ் நம்பர் ஆஃப் டாக்ஸஸ். ஏன்னா ஒரு போட்டோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 1,00,000 கோடி 80,000 கோடின்னு இருக்கும். அதுல 18.5 கோடிலாம் ஒரு விஷயமே கிடையாது. அதே மாதிரி இந்த 10 பாயிண்ட் பிளான்ல அதாவது என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்ல கலெக்ட் பண்ற ஃபீஸ் எல்லாம் நாங்க என்ன பண்ணுவோம்னா பாத்தீங்கன்னா எங்க நாடு நாங்க திரும்பவும் பில்ட் பண்றதுக்காக நாங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு முடிவு, நல்ல ஒரு ஆக்ட். ஆனா திரும்பவும் ட்ரம்ப்போட அவங்களோட அந்த ஒயிட் ஹவுஸ் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்குன்னா வந்து நான் வந்து 10 பாயிண்ட் அஜெண்டாவை நாங்க அக்செப்ட் பண்ண போறது கிடையாது. ஈரானோட அஜெண்டாவை நாங்க கண்டிப்பா அக்செப்ட் பண்ணவே மாட்டோம். அந்த ஒரு 10 பாயிண்ட் அஜெண்டா வந்து கம்ப்ளீட்லி ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு ஒயிட் ஹவுஸோட அங்க இருக்க நிறைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அங்க இருக்க நிறைய லீடர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த வார் வந்து சீக்கிரம் முடியும் அப்படின்னு மக்கள் எல்லாமே எதிர்பார்த்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருந்த அளவுல இன்னைக்கு அந்த வார் வந்து திரும்பவும் கண்டினியூவா இருக்க நிறைய ட்ரேஸ் வந்து இன்னைக்கு தெரிஞ்சிட்டு இருக்குங்க. இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அதாவது பெரிய ஒரு நியூஸ் சேனல் வந்து என்ன பண்ணுது, ஒயிட் ஹவுஸ்ல இருந்து ஒரு ஆள கூப்பிட்டு ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்றாங்க. அதுல வந்து என்ன நடக்குதுன்னா, அந்த நியூஸ் சேனலுக்கு அந்த ரிப்போர்ட்டர் வந்து கேக்குறாங்க, இந்த உலகத்துக்குள்ள முக்கியமான கண்ட்ரில முக்கியமான லீடர் உங்க ஆளு. சிவிலைசேஷன் கோயிங் டு அட்டாக் அண்ட் இட் இஸ் கோயிங் டு டை டுநைட்னு சொல்லியிருக்காரு. ஒரு கம்ப்ளீட் நாகரீகத்தையே நான் அழிச்சிருவேன்னு சொன்னாரு. இது உங்க லீடருக்கு வந்து தப்பா தெரியலையா அப்படின்னு கேட்கும்போது என்ன நடக்குதுன்னா, அந்த ஒரு அதாவது ஒயிட் ஹவுஸ்ல இருக்க ரெப்ரசன்டேட்டிவ் சொல்றாரு, அது எதுவா வேணாலும் இருக்கட்டும். அதாவது எங்க கமாண்டர் என்ன சொல்லுவாரோ நாங்க அத கண்டிப்பா பண்ணுவோம். இதுவுமே வந்து நெகோசியேஷனுக்கு ஒரு டூலு அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னையா நெகோசியேஷனுக்கு ஒரு டூலு? ஒரு நாகரீகத்தையே அழிக்கிறேன்னு சொல்ற, அங்க இருக்க சாமானிய மக்கள அட்டாக் பண்ணிட்டு இருக்க, ஒரு ஸ்கூலு, காலேஜ் அது இதுன்னு எல்லாத்தையும் இப்ப துவம்சம் பண்ண. கண்டிப்பா ஈரான் இன்னும் மேல வர இன்னும் நெறைய வருஷங்கள் ஆகும். அதாவது ஈரான் இன்னைக்கு இருக்க நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 50, 60 வருஷம் பின்னாடி போயிட்டாங்க. ஜஸ்ட் ட்ரம்ப் ஒரு சுப்ரீம் லீடர் எடுக்கிற ஒரு டெசிஷன் இந்த வாரம் ஒரு நல்ல கன்க்ளூஷனுக்கு வரும் அப்படின்றத வந்து நான் நம்பிட்டு இருக்கேன். நம்ம எல்லாரும் காட ப்ரே பண்ணிக்குவோம். எல்லாரும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மிக்க நன்றி.